பொருத்தன மண்ணாடிக்குள்ள லட்சம் இருக்கும். சிவமூஜல கரடி பண்ண மாதிரி என்ன வேலை ஓடாரு மணிக்கு நந்தி ஆவலை அங்க போய் பிள்ளைகளும் மேய்ச்சி விட்டாங்க. நம்ம பஞ்சாதி நேரத்துல தன்னந்தனிமையில நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் உறவில்லாதியா இருக்கிறோம். கணவன் மனைவி அல்லவா இருந்தாலும் என்னமா நமக்கென்று ஆசைபாசி இருக்காங்க. அதனால நெடிய காலமாக தங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை. ஏனென்றா இந்த உலகத்தையே கட்டி காக்கும் நாம எப்பொழுதும் நவமணிகள் நாணிகள் நந்தீஸ்வர அனைவருமே நம்மளுடைய கைலங்கரையில் இருப்பார். யாரும் இல்லை அல்லவா? என்ன ஆசை தெரியுமா? தங்களுடைய மடியில் சித்த நேரம் சித்தரையாக வேண்டும். அப்படியா? அப்படியா?
பார்வதி தாயிடத்தில் வரம் பெற நான் கைலங்கிரிக்கு வந்த பொழுது பார்வதி பரமேஸ்வரம் சைனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தை தெளித்தால் பெரும் பாவத்துக்கு ஆளாகிவிடுவோம். ஆமா சாமி, இந்த தாயுடைய தூக்கத்தை தெளிக்க நான் வீணை மீட்கணும். என் வீணையுடைய சத்தத்தை கேட்டு இந்த பெருமாள் எழுதி பார்வதி தனியாக இருக்க பார்வதிக்கு வரம் பெற வேண்டும் அல்லவா? அந்த வீணை பாடாம சரி பார்வதி தேவிக்கு இப்படி ஒரு தூக்கமா? எத்தனையோ வீணை மீட்டி எவ்வளவு பாடல் பாடுனீங்க, இன்னும் கண் விழிச்சு பாக்குறீங்க. இப்பதான் கண் விழித்து பார்க்கிறார் தாய். தாயே தேவி பரமேஸ்வரி, சத்திய பார்வதி மாறி தங்கையே உலகு பாதோ பார்வதி மாறி தங்கைய உனது பாதோ தெரிந்து நான் இணையை நான் மீற்றி பெற்று போக வந்தேன் தாயே. இந்த உலகத்தையே கட்டி கப்பல் அல்லவா நீ வந்ததும் தெரியும், என்னுடைய பாதத்தை வணங்கியதும் தெரியும், என்னுடைய வீணை பாட்டெல்லாம் மெச்சித்து நான் நன்றாக உறங்கினேன். உறங்கினாலும் நிலத்தில் உன்னை ஒருபுறமாக நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியா? சந்தோஷம்.
தாயே இருப்பினும் என்ன கோரி தவம் செய்து பாதங்கள் வந்தன செய்து வீணைகள் மீட்டி வாழ்த்தன அல்லவா தாயே என்ன கோரி வந்திருக்கிறியே உனக்கு என்ன வரமா வேண்டும் தாயே பார்வதி தேவியை நான் வரம் பெற வேண்டும் என்று கைலிங்கிரி நாடி வந்தேன். அப்படியா? சத்தியம் சிவனும் சயனித்துக் கொண்டிருக்க தூக்கத்தை தெளித்தால் பெரும்பாவத்துக்கு ஆளாகிவிடுமோ என்று வீணீற்றி வரங்களை பெற வந்தேன். வீணை சத்தம் கேட்டவுடன் தாயாக பட்ட பரமேஸ்வரி இருந்தார். அருள் புரிந்தீர். தாயே, என் மனதிலே என்னை ஆசை உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன வரப்பெற வந்து என் மனதிலே என்ன ஆசை இருக்கிறது அனைத்தும் அறிந்தாய் அல்லவா தாயே? கூடங்கண்ணி அனைத்தும் அறிந்தவள் இந்த ஆதிசக்தி அல்லவா? இருப்பினும் என்னுடைய நித்திரை கலந்து விட்டார் பெருபாவத்துக்கு ஆளாவேன் என்று சொல்லி நித்திரை கலைக்காம இருந்த அல்லவா? அப்பொழுதே எதற்காக வந்தார்? உன் மனதில் என்ன ஆசை என்று சொல்லி அகிலத்தும் அறியக்கூடிய இந்த ஆதிசக்திக்கு தெரியும். அதனால என்ன கோடி தவம் இருந்து வரமாக வந்த அல்லவா? உன்னுடைய வரமாகப்பட்டது எப்படி பூர்த்தியாகும் தெரியுமா? அரமனைக்கு செல். நித்திரையாக பொழுது உன்னுடைய நித்திரையில் கொள்ளாத சொப்பனம் ஒண்ணு வரும். அந்த சொப்பனத்தில் யார் ஆடவனாக நினைக்கிறாயோ அவரையே நீ மாலையிடுவாய். உலாங்க அப்படியே பாதிக்கும் வாழ்வாய்.